உம்முடைய வாசஸ்தலம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இந்த நாள் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேச விரும்பும், சொல்ல விரும்பும் ஒரு வார்த்தை, உங்களுடைய வாசஸ்தலத்திலே கர்த்தர் விசாரிக்கும் போது எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள் ஆராதனை வேளையில் அதிகமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். நம்புவதற்கு ஏது இல்லாத அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ப வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது குறைவுள்ளவர்களாய், வேதனையோடு, கஷ்டத்தோடு, பலவீனத்தோடு, இன்னும் என் காரியம் வாய்க்கப்படவில்லையே, இன்னும் நான் நினைச்ச காரியங்கள் நடக்கவில்லை என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களை விசாரிக்கிறவர் இந்த மத்தியில் இருக்கிறார். உங்களை விசாரித்து நடத்துகிறவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் விசாரிப்பார், ஆனால் உங்கள் குறைவுகளை அவர் நேர்த்தியாய் நடத்தி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை யோபுவோடு சொன்னது யோபுவின் சிநேகிதராகி எலிப்பாஸ். உடைய கூடாரம் சமாதானமா இருக்கும், உடைய வாசஸ்தலத்திலே நீர் குறைவை காண மாட்டீர். உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் குறைவை காண மாட்டீர். காரணம் என்ன? நீ நம்பி இருக்கிறவர் உன்னை விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நம்பி இருக்கிறவர் உன்னை விசாரிக்கிற கர்த்தர். அவர் உன்னை விசாரிப்பாரையானால் நிச்சயமாய் சொல்ல முடியும் உன்னுடைய கூடாரம் சமாதானமா இருக்கும். அவர் உன்னை பாறையானால் நிச்சயமாய் சொல்ல முடியும் உன்னுடைய வாசஸ்தலத்தில் எந்த குறைவும் காண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை தான் உறுதிப்படுத்துகிறார். யாராவது ஆண்டவரை நம்பி, உண்மையாய் அவரை நம்பி, இன்னும் கஷ்டத்தின் பாதையில் இவ்வளவு நடந்த பிறகு இன்னைக்கு அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிச்சிருக்கீங்களா? உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்தை விசாரிக்க போகிறார். அவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை விசாரிக்க போகிறார். அவர் விசாரிக்க தொடங்கிட்டா போதும், உங்கள் குறைகளை கர்த்தர் நேர்த்தியாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். என் அப்பா என்ன நினைச்சா போதும், என் அப்பா என்ன விசாரிச்சா போதும், வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.